சோ வெல்கம் மாமே. என்னங்கடா சொல்றீங்க? அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான அந்த ரிலீஸ் டேட்டை மொத்தமா மாத்திட்டானுங்களா? ஆமா மகளே, அது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான அந்த ஒரு ரிலீஸ் டேட் அப்படின்றது மாறப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு இப்போ ஒரு ட்ரஸ்டபிள் இண்டஸ்ட்ரி இன்சைடர் சோர்ஸ் கிட்ட இருந்து தெரிய வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இது ஆரம்பத்துல கேட்கும்போது என்னது மாத்திட்டானுங்களா பங்காளி அந்த அருவாளர்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது இப்போ வரைக்குமே லீக் ஆதாங்க இருக்கு. மாத்தலான்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி மாத்தினாலும் எதனால நம்ம மார்வல் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான அந்த ஒரு ரிலீஸ் டேட்டை அவங்க குறிச்சு வச்சிருக்க அந்த ஒரு டேட்ல இருந்து மாத்தணும்? ஏன்னா அந்த வருஷத்துல வர்ற மூவிஸ்ல ஏகப்பட்ட மூவிஸ்க்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. அதுல அதிக எதிர்பார்ப்புல வர்றது கண்டிப்பா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தான். அப்படி இருக்க படத்தோட ரிலீஸ் டேட்டை மாத்துவாங்களா? எம்சியூ ஃபேன்ஸ் பதறாதீங்க, அது என்ன ஏது அப்படின்றத இந்த ஒரு வீடியோல தெளிவா பாத்திரலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க டெய்லியும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட மார்வல் பைலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்ல ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. சோ எடுத்ததுமே இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அந்த ஒரு ரிலீஸ் டேட் மாறுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். பட் மார்வல் குறிச்சு வச்சிருக்க அந்த ஒரு ரிலீஸ் டேட்ல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான படம் வந்துரும்ன்ற மாதிரி இப்ப கிடைச்சிருக்க லீக் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ப்ரோ சந்தோஷமான விஷயம் தானே, மார்வல் குறிச்ச டேட்ல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படம் வருது, அப்ப நல்ல நியூஸ் தானே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு பின்னாடி தான் பெரிய வில்லங்கமே இருக்கு. அது ஏன்னா மார்வல் இந்த மாதிரி எனக்கு போட்டியே இல்ல, நான் வைக்கிறது தான் டேட்டு, என் கூட எல்லாம் எவனும் நிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கரெக்டா டிசம்பர் 18, 2026 அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான அந்த ஒரு ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணி வச்சிருந்தான்னு தான் சொல்லணும். இப்போ அந்த டேட் அப்படின்றது டிசம்பர் 11க்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்வல் கண்டிப்பா இந்த ஒரு ரிலீஸ் டேட்டை மாத்தி ஆகணும், இல்லைன்னா மண்ண கவர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் ஏகப்பட்ட இன்சைடர்ஸ் இப்ப சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லுங்க. அது ஏன் கேட்டீங்கன்னா மார்வல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான அந்த ஒரு டேட் டிசம்பர் 18 சேம் அதே அன்னைக்கு தான் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி டியூன் 3 மூவியுமே வருது. சோ அதனாலதான் மார்வல் இந்த மாதிரி பயப்படுறியா குமார் அப்படின்ற மாதிரி அந்த மூவி வர்றதுக்கு முன்னாடியே சரியா 1 வீக்கு முன்னாடி ஐமேக்ஸ்ல இடத்த பிடிக்கணும்னு இந்த மாதிரி பிளான சேஞ்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்டபிளான இண்டஸ்ட்ரி இன்சைடர் சோர்ஸ் கிட்ட இருந்து தெரிய வந்திருக்கு. ப்ரோ யார் வேணா எதை வேணா சொல்லுவானுங்க, எப்படி நீ இதை நம்பி பேசுற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, சோ பொதுவாவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஏகப்பட்ட லீக்ஸ் அப்படின்றது ஆன்லைன்ல வரதாங்க செய்யும். அது எல்லாத்தையும் பொதுவா நான் எடுத்து பேச மாட்டேன். எந்த இன்சைடர் கிட்ட இருந்து இந்த நியூஸ் வந்திருக்கு, எது கேட்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நான் அந்த விஷயத்தை பத்தி பேசணுமா வேண்டாமா அப்படின்றதே முடிவு பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி தான் இப்ப கிடைச்சிருக்க லீக்கும் யூடியூபரான ஜான் கேம்பியா மூலமா தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் ஏகப்பட்டது உண்மையா நடந்திருக்குங்க. ஒன்னு ரெண்டுனா ஈஸியா சொல்லிடலாம், பட் இந்த மனுஷன் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. சோ இவர் இப்ப சொல்ற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, பசங்களா கேட்டுக்கோங்க, இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி டியூன் 3 மூவியோட சண்டை செய்யறதுக்கு நிக்காம டியூன் 3 வர்றதுக்கு முன்னாடியே சரியா ஒரு 1 வீக் முன்னாடியே படம் வந்துரும். மார்வல் இந்த பிளான்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை ஜான் கேம்பியா தெளிவா தன்னோட பாட்காஸ்ட்ல சொல்லிருக்காரு. சரி எதுக்காக மார்வல் இந்த மாதிரி 1 வீக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்ப பொதுவா நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது வெளிநாட்டுல எல்லாம் ஒரு பெரிய படம் வருதுன்னா அது ஐமேக்ஸ்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அதிகமா விருப்பப்படுவாங்களாம். சோ அந்த ஊர் கல்ச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி 2 பெரிய படங்கள், ஒன்னு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, இன்னொன்னு டியூன் 3, இந்த 2 படங்களும் ஒரே டேட்ல வருதுன்னா ஐமேக்ஸ் ஸ்கிரீன் கிடைக்கிறதுல 2 படமுமே அடி வாங்கும். அண்ட் கிடைச்ச லீக் படி டியூன் 3 இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐமேக்ஸ் தியேட்டர்ல ஆல்ரெடி துண்டு போட்டு சீட் பிடிக்கிற மாதிரி எல்லா ஐமேக்ஸையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா டியூன் 3 டூம்ஸ்டேவா அப்படி ஓரமா போகடான்னு வேணுக்கும் தான் அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா டியூன் 3க்குமே அதிகமான ஹைப் இருக்குங்க. டூம்ஸ்டே அளவுக்கு இல்ல, பட் டியூன் 3க்கும் அதிகமான ஹைப் இருக்கு. நம்மளனாலும் அதான் நெசம். சோ இப்படி டியூன் சில வேலைகளை பார்த்தனால டூம்ஸ்டேக்கு ஐமேக்ஸ் ஸ்கிரீன் கிடைக்காது அப்படின்றதுக்காக தான் மார்வல் இப்படி பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ரீசெண்டா தெரிய வந்திருக்குன்னு தான் சொல்லணும். சோ நான் ஐமேக்ஸ்ல இதுக்கு முன்னாடி போயிட்டு எந்த படமும் பார்த்தது இல்லைங்க. ப்ராஜெக்ட் ஹெல்மேரி போய் பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா எங்க ஊர்ல எந்த ஒரு ஐமேக்ஸ் தியேட்டரும் கிடையாது. சோ அதுவே பெரிய ரீசன் சொல்லலாம். இந்த ரெகுலர் தியேட்டருக்கும் ஐமேக்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்ப ரெகுலர் தியேட்டரோட ஸ்கிரீன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுல கீழே பாட்டமையும் மேல டாப்பையும் கட் பண்ணி ஒரு ரெகுலரான ஆஸ்பெக்ட் ரேஷியோல போடுவாங்களாம். பட் இதுவே நீங்க வந்து ஐமேக்ஸ் போறீங்க, அங்க இருக்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரெகுலர் தியேட்டரை விடையும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்குமா. அண்ட் பெரிய பெரிய படங்கள் எல்லாம் ஐமேக்ஸ்காவே ஷூட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி தான் டியூன் 3யுமே ஐமேக்ஸ்காவே கரெக்டா ஷூட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி தான் ரீசெண்டா வர போற அந்த ஒரு ஆடிசி மூவியும் எப்படி ஐமேக்ஸ் ஓரியன்டா ஷூட் பண்றதுனால ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல தான் போடணுன்றதுக்காக அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ அதே மாதிரி தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயுமே ஐமேக்ஸ்க்கு ஒருத்தான மூவி தான். சோ அதனால ஐமேக்ஸ் ஸ்கிரீனை பிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி மார்வல் 1 வீக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த லீக் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்குங்க. இது கூடவே மார்வல் டூம்ஸ்டே இந்த மாதிரி 4Dல போடணும், டால்பி சப்போர்ட்ல போடணும், அண்ட் 4X தியேட்டர்ல போடணும்ன்ற மாதிரி அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களாம். பட் என்னதான் மார்வல் இந்த மாதிரி பண்ணாலும் அந்த ட்ரூ ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா அதெல்லாம் கொடுக்காதாங்க. இப்ப சண்டை செய்யலாம் மார்வல் முடிவு பண்ணி டியூன் 3 வர அதே டேட்ல போட்டுக்கலாமா வரியான்ற மாதிரி ஒரே டேட்ல ரிலீஸ் பண்ணானுங்க அப்படின்னா கண்டிப்பா ஐமேக்ஸ் ஸ்கிரீன் அப்படின்றது டூம்ஸ்டேக்கு அடி வாங்கும். டூம்ஸ்டேனா நாங்க டியூன் ஸ்டேடா அப்படின்ற மாதிரி டியூன்கான ஃபேன்ஸ் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஐமேக்ஸ் டூம்ஸ்டே மிஸ் பண்ணுச்சுன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா அடி வாங்கும். மார்வல் கன்னிஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரே டேட்ல வந்தாலும் டியூன்க்கு அவங்க ஃபர்ஸ்ட் போவாங்களா இல்ல டூம்ஸ்டேக்கு ஃபர்ஸ்ட் போவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்றது டூம்ஸ்டே மட்டும் தான். சோ டூம்ஸ்டே முடிச்சுட்டு வேணா டியூன் போவாங்க. அதே மாதிரி ஐமேக்ஸ் கிடைக்கலனாலும் ரெகுலர் தியேட்டருக்காவது போயிட்டு பாத்துறலான்னு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. பட் ரெகுலர் ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. பெரிய படம் வருதுன்னா அது ஐமேக்ஸ்ல பாக்கணும்னு தான் விருப்பப்படுவாங்க. இப்ப ஐமேக்ஸ்ல டியூன் ஓடுது, டூம்ஸ்டே ரெகுலர் தியேட்டர்ல தான் ஓடுதுன்னா சோ அவங்க ஐமேக்ஸ் தியேட்டருக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இதனால கண்டிப்பா டூம்ஸ்டே பாக்ஸ் ஆபீஸா பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுங்க. ஆமா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இது. கண்டிப்பா
டூம் ஸ்டேவா தான் இருக்கும். இல்ல ப்ரோ நான் டூம் ஸ்டேக்கு முன்னாடி டியூனுக்கு போவேன்ற மாதிரி சொன்னீங்கன்னா, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா அவங்களும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஐமேக்ஸ் மட்டும் டூம் ஸ்டே விட்டுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா பாக்ஸ் ஆஃபீஸ்ல பயங்கரமா அடி வாங்கும். நான் முன்ன சொன்னதுதான், டூம் ஸ்டேவா டியூனான்னு பார்க்கும்போது சில வியூவர்ஸ் இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தான் விரும்புவாங்க. இப்ப நல்ல ஐமேக்ஸ் தியேட்டர்ல டியூன் ஓடுது, விஷுவல்ஸ் பயங்கரமா இருக்க போகுது, ஐமேக்ஸ்ல அந்த படத்தை பார்க்கணும்னு அவங்களுக்கு ஒரு பக்கம் தோணிட்டே இருக்கும். இப்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா டூம் ஸ்டே இந்த மாதிரி ரெகுலர் தியேட்டர்ல ஓடுது. சோ இந்த டைம்ல மார்வல் கண்ணியா இல்லாம ஜெனரல் ஆடியன்ஸா யோசிக்கும் போது ஐமேக்ஸ்க்காக டியூன் 3 ப்ரிஃபர் பண்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. நடக்குங்க, கண்டிப்பா நடக்கும். இதனால டூம் ஸ்டேவோட வசூலும் அதிகமா அடி வாங்கும். சோ இது இப்ப எதுக்கு நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக மார்வல் இந்த மாதிரி 1 வீக்குக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேவை ரிலீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகல. பட் இதை முடிவு பண்ணி மார்வல் இந்த மாதிரி ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ் அதிகமா பிடிச்சாங்கன்னா சிங்கிள்ஸ் வரையான டியூன் 3 கூடவே அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேவை ரிலீஸ் பண்ணலாம். அப்படி ஐமேக்ஸ்ல ஸ்கிரீன் அவங்களுக்கு கிடைக்கலனா கண்டிப்பா ரிலீஸ் டேட்டா மாத்தி தான் ஆகணும். டியூன் 3க்கு பின்னாடி போவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா டிசம்பர் 18 ரொம்ப லாங்குங்க. இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல ஒரு டேட் சொல்லிருந்தாங்கல்ல, சரியா தெரியல, மறந்து போச்சு. ஜூன் ஜூலைன்னு நினைக்கிறேன். டூம் ஸ்டேக்கான ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல எனக்கு மறந்துருச்சு, பாக்குற வியூவர்ஸ்க்கு யூஸ் ஆகும். சோ அந்த டேட்ல இருந்து தான் டிசம்பருக்கு டூம் ஸ்டே தள்ளி போச்சு. சோ அதுக்கு படத்தோட ஸ்கிரிப்ட்ல சில வேலைகள் இருக்கு, ரீஷூட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, விஎஃப்எக்ஸ் வேலைன்ற மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க. நல்ல படம் வருதுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சொன்ன டேட்ல இருந்து பின்னாடி போனா கண்டிப்பா நிறைய ஃபேன்ஸ்க்கு கடுப்பாகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன டேட்ல இருந்து முன்னாடி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அது நிறைய ஃபேன்ஸ்க்கு குஷியாகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐமேக்ஸ்ல படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேவை பார்த்துருவாங்க. அப்பா செம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுப்பா. சோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வர டியூனுக்கு கூட அவங்க போலாம். இது ஐமேக்ஸ் ஃபோக்கஸ் பண்றவங்களுக்காக. நமக்குலாம் ஐமேக்ஸ் இல்லங்க, ரெகுலர் தியேட்டர்ல போட்டாலும் போயிட்டு உடனே பாத்துற வேண்டியதுதான். 1 வீக் முன்னாடி படம் வருதுன்னா யார் தான் வேணாம்னு சொல்லுவா. பட் டியூன் 3க்கு பின்னாடி போனாங்கனாலும் அப்படியுமே பாக்ஸ் ஆஃபீஸ் அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. கத்தி மேல நடக்கிற கதை தான். ஒன்னு டியூனுக்கு முன்னாடி வரணும், இல்லனா டியூன் நல்லா ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்படி பண்ணாலும் என்னடா நீ டிலே பண்ணிட்டே இருக்கான்னு மார்வல்ல அடிக்கடி அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. சோ டியூன் 3க்கு முன்னாடி வரதா என்ன கேட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ஆப்ஷனா இருக்கும். அப்படி டிசம்பர் 11க்கு டூம் ஸ்டேவை மாத்தினாலும் அந்த டைம்ல ஏகப்பட்ட மூவிஸ் வருங்க. ஆனா டிசம்பர் அப்படின்றது வெளிநாட்டு சைடு எல்லாம் கிறிஸ்மஸ் அது இதுன்னு பயங்கரமா செலிப்ரேட் பண்ற மாசமா இருக்கும். சோ அதை முடிவு பண்ணி தான் 2 படமுமே டிசம்பரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஓப்பன்ஹைமர் அண்ட் பார்பிக்கு நடந்துச்சு. ரெண்டுமே பெரிய ஸ்டுடியோ சைடுல இருந்து வர்ற பெரிய ப்ராஜெக்ட்னே சொல்லணும். அது ரெண்டுமே ஒரே டேட்ல தான் வந்துச்சு. ரெண்டுமே பயங்கரமா கலெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லணும். சோ அதனால டிசம்பர்ல ஏகப்பட்ட படங்கள் வரும். அந்த டைம்லயும் பெரிய பெரிய படங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் டிசம்பர் 11 ஜுமான்ஜி 3 வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்றதை வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இது கூடவே செப்டம்பர்ல அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமும் ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் அதுக்கான எண்டிங்ல நியூ போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். அது டைரக்டா அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேவோட கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டது தான். சோ அந்த மூவியை தொடர்ந்து அப்பவே டூம் ஸ்டேக்கான புக்கிங்ஸும் ஆரம்பிச்சிருமா. எந்த படம் வந்தாலும் சரி ஐமேக்ஸ்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அது உங்களுக்கு பிடிச்ச படமா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே போயிருவாங்க. அண்ட் அப்படி ஐமேக்ஸா டூம் ஸ்டே பிடிக்குமா அப்படின்றது தான் இப்ப பெரிய கேள்வியாவே போயிட்டு இருக்கு. முன்னாடி வந்துச்சுன்னா ஓகே தான், டிசம்பர்ல வந்து டூம் ஸ்டே வருதுன்னா அந்த டைம்லயும் ஜுமான்ஜி 3 வருது, என்ன வாழ வரணும் அப்படின்ற மாதிரி தான் டூம் ஸ்டேவோட மைண்ட் செட் இருக்கும். இது பத்தாத குறைக்கு டூம் ஸ்டேவோட கிளாக்க வேற யூடியூப்ல ஓட விட்டுட்டு இருக்காங்க 24 மணி நேரமும். அதே சரியா டிசம்பர் 18 பிக்ஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப ரிலீஸ் டேட்டை மாத்தினா அந்த கிளாக்க வேற மாத்திரமே என்ன பண்ண போறாங்க ஏதுன்னு சத்தியமா தெரியல. பட் மார்வல் எது பண்ணாலும் சிறப்பா தரமா யோசிச்சு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டீங்கன்னா முன்னாடியே வரதா எனக்கு கரெக்டா இருக்குன்ற மாதிரி தோணுது. சோ உங்களோட தர்சம் மறந்துடாம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு பசமா போகாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ பார்த்து பண்ணிருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வாட்டமாமே.